ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி குரூப் 2, குரூப் 4, டிஆர்பி பொது தமிழ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். என்றும் பிறந்தவன் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று தமிழின் தொன்மையை போற்றியவர் யார்? கவிமணி, பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர். ஆன்சர் பாரதியார். முத்துக்கனி இலக்கண குறிப்பு தருக. முத்துக்கனி இலக்கண குறிப்பு உருவகம். பொறுத்துக கம்பராமாயணம். இதுக்கு ஆன்சர் சி. ஐவர் குகன், அறுவர் சுக்ரீவன், எழுவர் வீடணன், தந்தை சடாயு. பெரியாரின் வேண்டுகோளுக்கு ஏற்ப 25 நாட்களில் திருக்குறளுக்கு உரை எழுதியவர் யார்? பேரறிஞர் அண்ணா, வாசுப்ப மாணிக்கம், கி.வா. ஜெகந்நாதன், புலவர் குழந்தை. ஆன்சர் புலவர் குழந்தை. எனது வலதுகை என்று பாரதிதாசனால் புகழப்பட்டவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார், சுரதா, நாமக்கல் கவிஞர், உடுமலை நாராயண கவி. ஆன்சர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். குன்றேறி யானை போர் கண்டற்றால் என்ற குறளில் இடம்பெற்றுள்ள அணி யாது? ஓமை அணி, எடுத்துக்காட்டு ஓமை அணி, உருவக அணி, ஏகதேச உருவக அணி. ஆன்சர் ஓமை அணி. தமிழ்நாடு பொறுத்துக. ஆன்சர் சி. தமிழ்நாடு பொங்கல், பஞ்சாப் லோரி, ஆந்திரா மகர சங்கராந்தி, குஜராத் உத்தராயன். தன்வினை தொடரை தேர்க. சீரா புராணம் உமர் புலவரால் இயற்றப்பட்டது. சீரா புராணத்தை இயற்றியவர் உமர் புலவர். உமர் புலவர் சீரா புராணத்தை இயற்றினார். உமர் புலவர் இயற்றினார் சீரா புராணத்தை. ஆன்சர் சி. உமர் புலவர் சீரா புராணத்தை இயற்றினார். பெண் அடிமை தேறு மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதன் உயர்கொம்பே என்று கூறியவர்? பாரதியார், திருவிக, வாணிதாசன், பாரதிதாசன். ஆன்சர் பாரதிதாசன். பொறுத்துக. முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, கூத்தராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை. ஆன்சர் சி. முல்லைப்பாட்டு 103, மதுரை காஞ்சி 782, கூத்தாராற்றுப்படை 583, சிறுபானாற்றுப்படை 269. இலக்கண குறிப்பறிக. தாழ்பூந்துறை. பண்புத்தொகை, இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை, இரண்டாம் வேற்றுமை தொகை, வினைத்தொகை. ஆன்சர் தாழ்பூந்துறை அப்படிங்கிறது வினைத்தொகை. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. ரா. இளங்குமரனார் சொல் ஆராய்ச்சியில் பாவனாரும் வியந்த பெருமகனானார். இவர் பாவாணர் வரலாறு என்ற நூலை இயற்றியுள்ளார். தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கி வருபவர் திருக்குறள் என்றும் அழைக்கப்படுகிறார். 2 கூற்று சரி, 3வது கூற்று தவறு. கூற்று 1 மற்றும் 2 சரி, 3வது கூற்று தவறு. மென்மை என்பதன் எதிர்ச்சொல் தேர்க. மென்மை என்பதன் எதிர்ச்சொல் வெம்மை, பகைமை, வன்மை, வன்மை. ஆன்சர் வன்மை. 2 சுழியின். கீழ்காணும் கூற்றுகளை காண்க. காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று செல்லமாக அழைக்கப்பட்டவர் அம்பூஜதம்மாள். அசலாம்பிகை அம்மையார் காந்தியடிகளை பாட்டுடை தலைவனாக கொண்டு காந்தி புராணத்தை இயற்றினார். கூற்று 1, 2 சரி, 2 கூற்றுமே சரி. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. தமிழ் இதழியல் துறையில் முதலாக கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர் பாரதியார். பாரதியார் கருத்து படங்களை மட்டுமே நடத்த விரும்பிய இதழ் கலைமகள். கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. இந்திர விழா ஊரெடுத்த காதை இடம்பெற்ற காண்டம் புகார் காண்டம். கூற்று 1 வாழ்த்துதல், வைதல், வேண்டல் ஆகிய பொருட்களில் வரும் வினைமுற்று. கூற்று 2 இரு திணைகளையும் 5 பால்களையும் 3 இடங்களையும் காட்டும். மேற்காணும் கூற்றுகளுக்கு உரிய விடையை தேர்க. ஆன்சர்
வியங்கோல் வினைமுற்று. தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று, ஏவல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று. ஆன்சர் வியங்கோல் வினைமுற்று. சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய 11 வகை ஆடல்களில் ஒன்று இது கரகாட்டத்திற்கு அடிப்படை ஆனதாகும். இது எவ்வகை ஆட்டம்? தெருக்கூத்து, குடக்கூத்து, காவடியாட்டம், தேவராட்டம். ஆன்சர் குடக்கூத்து. இந்தியாவில் உள்ள நூலகங்களில் மிகவும் தொன்மையானது தஞ்சை சரஸ்வதி நூலகம். தேசிய நூலக தினமாக கொண்டாடப்படும் நாள் ஆகஸ்ட் 9. உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிக உள்ள நூலகம் கன்னிமாரா நூலகம். அன்னை நூற்றாண்டு நூலகத்தில் தமிழ் நூல்கள் இடம்பெற்றுள்ள தளம் 2ஆம் தளம். இக்கூற்றுகள்ல எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல கொடுத்திருக்க அனைத்து கூற்றுகளுமே சரி. இந்தியாவில் உள்ள நூலகங்கள் மிகவும் தொன்மையானது தஞ்சை சரஸ்வதி நூலகம், இதுவும் சரி. தேசிய நூலக தினமாக கொண்டாடப்படும் நாள் ஆகஸ்ட் 9. உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் கன்னிமாரா நூலகம். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் தமிழ் நூல்கள் இடம்பெற்றுள்ள தளம் 2ஆம் தளம். கீழ்கண்டவற்றுள் 105 பாசுரங்கள் கொண்ட 4000 திவ்ய பிரபந்த நூல் எது? நாச்சியார் திருமொழி, பெரியாழ்வார் திருமொழி, திருவாய்மொழி, பெருமாள் திருமொழி. ஆன்சர் பெருமாள் திருமொழி. செயற்கைக்கோள் அறிவியல் அறிஞர்களால் விண்ணில் ஏவப்பட்டது எவ்வகை வாக்கியம் என சுட்டுக. செய்வினை வாக்கியம், உடன்பாட்டு வாக்கியம், எதிர்மறை வாக்கியம், செய்யப்பாட்டு வினை வாக்கியம். ஆன்சர் செய்யப்பாட்டு வினை வாக்கியம். கிளை பெயர் சொல்லின் வகை அறிக. கிளை என்ற சொல்லின் பெயர் சொல் என்னன்னு கண்டுபிடிக்கணும். பொருட்பெயர், இடப்பெயர், பண்பு பெயர், சினைப்பெயர். ஆன்சர் சினைப்பெயர். பொறுத்துக. பண்டிதமணி, திவ்ய கவி, பன்மொழி புலவர், சிறுகதை மன்னன். ஆன்சர் ஏ பண்டிதமணி. மு கதிரேசன் செட்டியார். திவ்ய கவி பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார். பன்மொழி புலவர் கா அப்பாத்துரை. சிறுகதை மன்னன் புதுமை பித்தன். கீழ்காணும் கூற்றுகளை காண்க. மறைமலை அடிகள். மறைமலை அடிகளாரின் இயற்பெயர் வேதாசலம் ஆகும். 1918 தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்கினார். இவரின் மகள் நீலாம்பிகை அம்மையார் ஆவார். கூற்று 1, 2, 3 மூன்று கூற்றுமே சரி. சலவரை சாரா விடுதல் இனிதே, புலவர் தம் வாய்மொழி போற்றுதல் இனிதே எனும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் இது? இனியவை 40, இன்னா 40, சிறுபஞ்ச மூலம், ஏலாதி. ஆன்சர் இனியவை 40. கேள் எனும் வேர் சொல்லை தொழிற்பெயராக மாற்றுக. கேள் எனும் வேர் தொழிற்பெயர் கேட்டல். அடுத்த கொஸ்டின். பொருந்தாத பிரித்தறுதலை காண்க. எவ்வுயிர்க்கும் ஏ பிளஸ் உயிர்க்கும், அவ்வூர் ஆ பிளஸ் ஊர், எந்நாளும் ஏ பிளஸ் நாளும், எந்தாய் ஏ பிளஸ் தாய். இதுல பொருத்தம் இல்லாத பிரித்தறுதல் எதுன்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா எந்தாய் ஏ பிளஸ் தாய். இதுதான் பொருத்தம் இல்லாத பிரித்தறுதல். மீதி எல்லாமே சரியான ஆன்சர். பசார் பெயிண்டிங் என அழைக்கப்படுவது கருத்துப்பட ஓவியம், நாட்காட்டி ஓவியம், கண்ணாடி ஓவியம், சுவர் ஓவியம். ஆன்சர் நாட்காட்டி ஓவியம். கீழ்காணும் கூற்றுகளை காண்க. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. கூற்று என்னது அப்படின்னு கேட்டா, அரசலூர் கல்வெட்டு தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் வழக்கத்தில் இருந்ததை விளக்குகிறது. அவ்விருவகை எழுத்துக்கள் தமிழ் எழுத்தும் வட்ட எழுத்தும் ஆகும். கூற்று 1 மற்றும் கூற்று 2மே சரியானது.